அன்பானவர்களே, அனைவருக்கும் கிறிஸ்து இயக்கத்தின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு இந்த யூடியூப் சேனல் மூலமாக கிறிஸ்தவ கீழ்ப்படிதல் என்றால் அது என்ன என்பதை குறித்து ஒரு சின்ன தாட்ஸ் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். கீழ்ப்படிதல் நாம் அனைவரும் விரும்புகின்ற ஒரு நல்ல குணம். கிறிஸ்தவ குடும்பங்கள் என்றால் கீழ்ப்படிதலை குறித்து அதிகமாக பேசப்படுகின்றது. ஏனென்றால் கீழ்ப்படிதலுக்கு முன்னுதாரணமே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தானே. லூக்கா 2:51 அவர் தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார் சிறு பிராயத்திலே. பிலிப்பியர் 2:8 சிலுவையில் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி என்று வாசிக்கின்றோம். அதாவது இவ்வுலக வாழ்வின் இறுதி கட்டத்திலும் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார். ஆக அவர் பிறந்து சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுதும் கீழ்ப்படிந்தார். அவர் வளர்ந்து இறுதி கட்டத்திலும் கீழ்ப்படிந்தார். வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 6:1 பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். அதே அதிகாரத்தில் அதே புஸ்தகத்தில் எபேசியர் 5:25 மனைவிகளே உங்கள் கணவருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். இன்னும் அதே புஸ்தகத்தில் 5:21 ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள் என்று அனைவரும் கீழ்ப்படிதல் என்ற நற்குணத்திற்கு உட்படுத்தப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். குருநாதனாகிய இயேசு கீழ்ப்படிதலை குறித்து நமக்கு வைத்து போன மாதிரியை நாம் அனைவரும் பின்பற்றுவோமானால் நம்முடைய குடும்பங்களில் அமைதி, சமாதானம், மகிழ்ச்சி, அது மட்டுமல்ல நாம் வாழுகின்ற இடத்திலும் நம் மூலமாக அநேகருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சமாதானம் உருவாகும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. 1 பேதுரு 5:5 சொல்கிறது, இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாண்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம். கீழ்ப்படிதலின் அடிப்படை தாழ்மை. தாழ்மை இல்லையெனில் அங்கு கீழ்ப்படிதல் இல்லை. தாழ்மை இல்லாத இடத்தில் பெருமை தலை தூக்கும், பெருமையுள்ள இடத்தில் அகந்தை தலை தூக்கும், அகந்தை உள்ள இடத்தில் மற்றவருக்குமே பங்களிப்பில்லை, அங்கீகாரம் இல்லை, அதிகாரம் இல்லை. அங்கு குழப்பமும் கூச்சலும் தான் மிஞ்சும். ஆகவே கிறிஸ்துவின் தாழ்மையை கற்றுக்கொள்வோம், அதை அணிந்து கொள்வோம். அதாவது எப்போதுமே தாழ்மை உள்ளவர்களாக இருப்போம். உண்மையாகவே தாழ்மை உள்ளவர்களாக நாம் மாறும்போது கீழ்ப்படிதல் நம்மிலும் நம்மை சுற்றி உள்ளவர்களிலும் தானாகவே வந்துவிடும். நமது வாழ்வில் மகிழ்ச்சியும் சமாதானமும் பெருகும். ஏனென்றால் 1 பேதுரு 5:6 சொல்கிறது, ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அதாவது அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்கள் என்பதுதானே இதன் பொருளாகிறது. கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல் சிலுவையில் நமக்கு ரட்சிப்பை சம்பாதித்து தந்தது. ஆபிரகாமின் கீழ்ப்படிதல் ஒரு பரிசுத்த சந்ததி உருவாகுவதற்கு காரணமாயிற்று. நமது கீழ்ப்படிதல் நிச்சயமாக ஒரு பெரிய திருப்பத்தை நமது வாழ்விலும் நமது சமுதாயத்திலும் நாம் பணி செய்யும் இடங்களிலும் நாம் எங்கெல்லாம் தொடர்பு கொள்ளுகிறோமோ அங்கெல்லாம் அது உருவாக்கும் என்பதற்கு எந்தவித சந்தேகம் இல்லை. கீழ்ப்படிதலில் துன்பங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஆனால் உண்மையாக நாம் கீழ்ப்படிந்தோம் என்றால் அதற்கு அடுத்தபடி ஆசீர்வாதமும் அமைதியும் மனமகிழ்ச்சியும் தான். ஆகவே கீழ்ப்படிவோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God be with you.